Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல Diwali ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது காராசேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல மிளகு காராசேவ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பூண்டு காராசேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிளகு சேர்க்கணுன்னால நீங்கள் ஒன்றும் பாதியமாக மிளகை வந்து தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா நைஸாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் தொடுற அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா இலக்கமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளால் காராசேவ் வந்து செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நாள் இலக்கமாக இருந்ததுன்னா நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இலக்கமாக இருந்தால் தான் காராசேவ் பண்ண முடியும். நம்ம இது போல் கரண்டியில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக பாருங்கள், இது போல் கீழே வந்து எண்ணெயில் விழணும். அதனால் கரெக்டான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். காராசேவ் செய்யறதுக்கு கரண்டி இருக்குது, ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த ஜல்லி கரண்டி வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்டியில் 2 பக்கமும் நம்ம எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் காராசேவ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்ண எண்ணெயில் வந்து சூப்பராக விழும் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் காராசேவ் செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்பப்போ கலக்கி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நிறைய பேர் முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டுக்குவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு காராசேவ் மாதிரி தெரியாது, முறுக்கை நம்ம கட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும். இது போல் செஞ்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக நமக்கு காராசேவ் வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிடும். அதனால மாவு நம்ம எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இலக்கமாக இருந்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு காராசேவ் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பூண்டு காராசேவ் நல்லா சூடானதும் ஒரு நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு நமுத்து போகாமல் சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. தீபாவளிக்கு எப்போவும் செய்கிற 2-3 ரெசிபியை நம்ம செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறை நிறைய ரெசிபிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சோம்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக நம்ம பூண்டு காராசேவ் ரெடி பண்ணிட்டோம். மிளகு காராசேவ் எப்படி செய்யறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த பூண்டு காராசேவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.